சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல சிந்து கோயில்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம சிவா பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு போறப்ப கரெக்டா சிவாவோட அம்மா ஃபோன் பண்ணி உன்னை அக்கா பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க, உடனே வா அப்படின்னு சொன்ன உடனே சிந்துவா கூட பார்த்து பேசாம சிவா மறுபடியும் போயிடுறாப்ல. அங்க வீட்டுக்கு போனா அன்னபூர்ணி சிவாவை கூப்பிட்டு வச்சு, இதுக்கப்புறம் நீ அவளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, அவளை வாழ்றதுக்கே தகுதி இல்லை, ஒரு பொம்பளைக்கு வாய் வாக்கு தான் முக்கியம், ஆனால் அவள் இஷ்டத்துக்கு பொய் சொல்லி வச்சிருக்கா, அதனால் பார்த்தீங்கன்னா நீ சிந்துவை ஏற்றுக்க கூடாது, அப்படியே ஏற்றுக்கிட்டினா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சிவாவை மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறாங்க இந்த அன்னபூர்ணி. ஏற்கனவே சிவா சொன்னப்பையும் கேட்கவே இல்லை, இப்போ சிவா மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்கவே இல்லை. ஆக மொத்தத்தில் சிவாவோட லைஃப்பில் புந்து அன்னபூர்ணியும் ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குது, அதுக்கே தெரியாமல். ஸோ இப்போ என்ன செய்யறதுனே தெரியாமல் நம்ம சிவா பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு தான் இருக்கிறாப்புல சிந்துவை நினச்சி. ஸோ மறுநாள் காலையிலேயே பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க. பஞ்சாயத்துக்கு ஏற்கனவே அந்த பஞ்சாயத்து தலைவரே வராப்புல. அதுக்கப்புறம் என்ன என்ன கேஸு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டைரியையும் கொடுத்து பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா இவ பொய் சொல்லி தான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறத நிரூபிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அதான் இவ இவ்வளோ பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணியிருக்கா, அதனால் இந்த கல்யாணத்தையே ரத்து பண்ணணும் அப்படின்னு மகா சொல்ல, பஞ்சாயத்து தலைவர் அன்னபூர்ணியை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே எபிசோடை முடிச்சிட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், பொறுத்திருந்து பார்க்கலாம்.